ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் மகாலிங்கம் அவர்கள் வழங்கும் வள்ளி திருமணாளர்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்ற அனைவரும் வந்து எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து அந்த அம்மனின் ஐயனின் அனுமதி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக ஆதரவு தருகிற நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். கொஞ்சம் மாநில மனிதனை ஹலோ 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 சிந்து ஆடியோ நாடகத்துக்கு தர ஏத்தனை குறைக்கிறியா? இருக்குது குறைச்சி தானே கிடக்கு. என்னண்ணே நம்ம பேசுறோம்னா ரிட்டர்னா தான் கேட்க முடியல. பாவன மதுரா நிலையே பாண்டியராஜ தனையே, பாவன மதுரா நிலையே பாண்டியராஜ தனையே, பாவராக தாராதிய வந்தோசகிரே, பாவராக தாராதிய வந்தோசகிரே, தேவி மீனாட்சி அம்மா திமிக்கிட தாளமரங்கம், திமிக்கிட வாசமரங்கம், மாதா நகரி கஜானன, மாதா நகரி கஜானன, ஆண்டவனே சங்கரி, ஆண்டவனே சங்கரி, அதிகத்தோடி vale, vale. Sambho Mahadeva Sangara Tangara Thamani Tangara 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 Tadativa Tangara Tangara Thamani Tangara Tangara Tadativa சிவனேபுல் கைலாய கோலம் அதை காண்கின்ற கல்யாண வீடம், சிவனேபுல் கைலாய கோலம் அதை காண்கின்ற கல்யாண வீடம், கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, இன்னும் தொடரின ஒளி எங்கு பரவிய பொழுது நாதா அறிதேனே ரூபமீதா தங்கர தங்கர தாம்பவி தங்கர 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 ததாதிவா தங்கர தங்கர தாம்பவி தங்கர தங்கர ததாதிவா சிவனே உள் கைலாய கோலம் அதை காண்கின்ற கல்யாண வீரம். சிவனை போற்றி ஓம் மகேஸ்வரனை போற்றி ஓம் சம்புவே போற்றி ஓம் லிங்கேஸ்வரனை போற்றி ஓம் சதாசிவனை போற்றி ஓம் சிவசிவநாதா போற்றி ஓம் மகேஸ்வரனை போற்றி ஓம் சம்புவே போற்றி ஓம் லிங்கேஸ்வரனை போற்றி ஓம் சதாசிவனே போற்றி. பஞ்சாச்சரம் கொள்ளும் போது ஞானருத்ராட்சமில் வாழ்விலாடும், பஞ்சாச்சரம் கொள்ளும் போது ஞானருத்ராட்சமில் வாழ்விலாடும், படிகலிங்கேஸ்வரம் சுருண ஜெகதீஸ்வரம் படிகலிங்கேஸ்வரம் சுருண ஜெகதீஸ்வரம் உங்கள் சொற்பத போனில் தேடிய வேண்டும் ஐயா கரிதீனே முள் பாதம்
சாமி சங்கர சங்கர தாமதி சங்கர 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 சதா சிவா சங்கர சங்கர தாமதி சங்கர சங்கர சதா சிவா இவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற கல்யாண வீரம் மகாருமனை போற்றி ஓம் விஸ்வரூபனை போற்றி ஓம் லோகபாலனை போற்றி ஓம் நீலகண்டனை போற்றி ஓம் உமாபதையை போற்றி ஓம் சர்வேஸ்வரனை போற்றி ஓம் மகாருமனை போற்றி ஓம் விஸ்வரூபனை போற்றி ஓம் லோகபாலனை போற்றி ஓம் நீலகண்டனை போற்றி ஓம் உமாபதையை போற்றி காத்தடம் கொள்ளினாலும் ஞானவில் வாத்தம் கம்பாடி போற்றி காத்தடம் கொள்ளினாலும் ஞானவில் வாத்தம் கம்பாடி போற்றி தெய்வ திருவாதகம் தேவதேவாருமும் தெய்வ திருவாதகம் தேவதேவாருமும் நானும் ஓதிடவோமினும் மையா உன்னை காட்டும் உருவான ஈசா சங்கர சங்கர தாம்பவி சங்கர 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 சதா சிவா சங்கர சங்கர தாம்பவி சங்கர சங்கர சதா சிவா இவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற கல்யாண வீடம் கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே தொடர்ந்த ஒளியின் பரவிய பொழுது நாதா அறிந்தேனே உள் ரூபமீதா சங்கர சங்கர தாமவி சங்கர 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 சதா சிவா சங்கர சங்கர தாமவி சங்கர சங்கர சதா சிவா சம்போ மகாதேவா 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 வாய்ஸ் ரொம்ப அடைக்குதுண்ணே ஃபுல்லாக வெளியே மாட்டேங்குது வாய்ஸ் வெளியே மாட்டேங்குது பேச போறீங்க அதில் பேச போறீங்க கொஞ்சம் கெயின் வைனே ஹேல் 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 நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கே காத்திருந்தேன் காணல நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கே காத்திருந்தேன் காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடும் தோணல என் மாந்து பாட்டு என் காத்து ஓடி ஊராக போகவே அக்கறையில நான் உண்டான ஆசைகள் சொல்லாம கூட்டியில் உள்ளூர வாடுவேன் இக்கரையில நான் இருக்கிற மேலிருந்து 8 தேச பார்த்திரும் எங்கே காத்திரும் காதல மணி 7 8 ஆன பின் ஊரடங்கி போன பின் ஒரு தண்ணி வீடும் தோணல வெதத்து வச்ச நேசந்தா ஒத்துக்க நின்று வரு நேரந்தா வராம போகாது
வாடாது பொந்தேனே சேராம வாழாது தண்ணீர் செம்மீனே நம்மூரு கொட்டச்சாமி உன்னை என்ன தீர்த்தாச்சு என்றோடி நீரா என்று என்றோ எழுதி வச்சாச்சு எப்போதும் சொந்தங்கள் போகாது செந்தால கத்தால ஆகாது அமெரிக்கர மேலிருந்து 8 தேத்த பார்த்து இங்கே எங்கே காத்து 7 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் தோன்றல ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் என்னாலும் நீதானே என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நின்றோடு வச்சேனை காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன என்ன ஞாபகம் இங்கேதா உன் பேரமிட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதா என் ஆசை காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் இருக்கிற மேலிருந்து 8 நேத்த பார்த்து எங்கே எங்கே காத்திருந்து 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் ஒரு தங்கி வீடும் தோணல நன்றி நன்றி ஹலோ அப்பா அப்பா நாட்டுக்கு ஜெபத்தைய நகரிய கோமாளி வந்தானையா கோமாளி 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 ஹலோ ஹலோ மாறி பேசுகிறேன் நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க தினேத்து கார்த்திக் ராஜா வந்தேனங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க தினேத்து கார்த்திக்கு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அழகிய கோமாளி வந்தேனங்க உட்காருங்க எல்லாமே ஹலோ 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 ஆசிக்கிறப்ப அப்படியே உட்காந்துருது எல்லாம் ஹலோ 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 நான் பேசுறப்ப அங்கே இந்த பாக்ஸுக்கு எடுக்கவே இல்லை ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அழகிய கோமாளி வந்தேனங்க மோட்டாரே விட்டரங்கி மோட்டாரே விட்டிறங்கி மோட்டாரே விட்டரங்கி மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி திட்டும் திட்டும் திட்டும்னு வந்தேனங்க மோட்டாரே விட்டிறங்கி திடும் டேய் திடும் டேய் திடும் வந்தேனுங்க ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுனா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க விட்டுடு தம்பி வேணாம் தம்பி அத்தனை பேர் நம்ம
உங்களை நம்பி விட்டு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேர் வீடு உங்களை நம்பி ஊரு வெட்டி ஊரு வந்து காதல் கீழல் பண்ணாதீங்க அவங்க புடிச்சு அடிப்பாங்க ஆளு வச்சு வெட்டுவாங்க கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கீங்க ஒரு ஏமாளி 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 இணையத்தோட ஒரு கோமாளி 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 வந்திருக்கீங்க ஒரு ஏமாளி ஓ அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க கைவிடைய நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே ஹலோ 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 அண்ணா இதை ஏத்துக்கணே வால்யூம் ஏத்துக்கணே ஹலோ 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 அப்படி ஏத்துக்கணே ஹலோ ஹலோ பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாலு கிழமை பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் அடியேண்டி புள்ளே ஏண்டி புள்ளே பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாலு கிழமை பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் அடியேண்டி புள்ளே மாமனை கட்டிக்க சம்மதம்மா பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் வந்திருக்கு அனைவருக்கு வணக்கம் நானும் சொல்லணும் வாழ்க்கையிலே வெற்றி எல்லாம் நிலையாக நாடணும் தம்பி அந்த பசங்க பாக்கு வெத்தல மாத்தணும் அந்த பாட்டு தான் பாடுறாங்க நீங்க என்ன பாடிட்டு இப்ப அதான் பண்ணேன் பாக்கு வெத்தல பாடுறேன் சரி அதுக்கடுத்த இப்படி வர அதுக்கப்புறம் ஏன் சொந்த வரியா ஓ நீங்க பாடுறதான் பாட்டு ஆமா அதை நாங்க வாசிக்கிறோம் எங்க தலையெழுத்து அப்புறம் வாசிக்கத்தானே ஆகணும் அப்புறம் என்ன செய்யறது பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாலு கிழமை பார்க்கணும் நாக்கு வைக்க போகணும் அடி ஏண்டி புள்ளே அடி ஏண்டி புள்ளே உனக்கு சம்மதமா வாழ்க்கையில வெற்றி எல்லாம் சூடிதானே வருங்க வசந்த கால எல்லாம் நிலையாடி போகுங்க வாழ்க்கையில வெற்றி எல்லாம் வசமாக வருங்க வசந்த கால எல்லாம் நிலையாக போகுங்க பாக்கு வெத்தல மாத்தணும் அறுபதிய பார்க்கணும் நாலு கிழமை பார்க்கணும் நாக்கு சவக்க போட்டு அது ஏண்டி புள்ளே ஏண்டி புள்ளே உனக்கு சம்மதமா மச்சான் கூட நீ வருத்தமாமா அது ஏண்டி புள்ளே உனக்கு சம்மதமா இந்த மச்சான் கூட உனக்கு சம்மதமா பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாக்கு தங்க வருது நாலு வாங்க வாக்கு தங்க வருது பார்க்கணும் வணக்கம் அன்பு கிடந்த பெரியோர்களே ஆற்றல் மிக்க தாய்மார்களே தாங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு வீட்டில் இருக்கவங்கள நான் வளர்த்த ஆத்தவங்கள எல்லாரும் கிளம்பி முன்னால் வந்து உட்கார்ந்து விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிகை என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே பெரும் வைப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்றுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருந்திருக்கின்ற வட்டார நாடக கலை மக்களே எதிர்கால இளைஞர்களே எழுச்சிபு தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கார் சென்று மாலையில் வீர்தம் விவசாய மக்களே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவ தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே என்ன சொல்றீங்க ஆமானே மற்றும் காத்தவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொட்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியவர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகேனே வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. ஆமா
சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சரி. சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. என்ன தம்பி சொல்ற? யாரா போன வருஷம் உட்கார சொல்லிப்பேன், இந்த வருஷம் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடியார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. கல்ல அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்திருக்கும். ஒரு சில பேர் சில ஆளுங்க பொண்டாட்டி இமிசை தாங்க முடியாம வந்திருக்கும். ஒரு சில பேர் சில ஆளு கடன்கார இமிசை தாங்க முடியாம வந்திருக்கும். ஒரு சில பேர் சில ஆளு எதுக்கு வந்தவனே தெரியாம வந்திருப்பேன். ஒரு சில பேர் சில ஆளு மயிரை புடுங்க வந்திருப்பேன். ஒரு சில பேர் சில ஆளு அள்ளி கொண்டு கொட்ட வந்திருப்பேன். ஒரு சில பேர் எல்லால நெருப்பு வச்சு கொளுத்த வந்திருப்பேன். ஒரு சில பேர் என்ன வேணா மசுரா. ஒரு சில பேர் என்ன தேவ மசுரா. ஒரு சில பேர் அப்ப பேசவே இல்லடா. ஒரு சில பேர் ஒரு மசுரும் பேசல சத்தருங்க. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா நம்ம ஏரியாத நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. நல்ல கலைஞர்கள் எல்லாம் தேர்வு செஞ்சு ஒரு 4 மாசத்துக்கு முன்னால இது மாதிரி நாடகத்தை நல்லா சிறப்பாக நடத்தணும் 4 மாசத்துக்கு முன்னால் அட்வான்ஸ் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு நாடகத்தை வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளோ பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையா நாடகம் செஞ்சிருப்பா இருக்கும். இன்னும் கூட்டம் வரணும். அந்த சாப்பாடுற இலக்கில் மட்டும் ஒரு ஆள் தள்ளிக்கிட்டு உட்காந்துருந்துச்சு. அசைவ சாப்பாடுன்னு ஆளு தள்ளு அடியே ஆத்தி. சைவம்னா ரொம்ப சங்கட்டமா இருக்கும். 180 கிலோ கிடா கட்டிய உரிச்சவன அள்ளி தள்ளிச்சு ஆளு. ரொம்ப சிறப்பான அன்னதானம். உண்மையிலே வாழ்க்கையில் அன்னதானம் தான் முக்கியம். ஒன்று நிதானம், அதுக்கடுத்து அன்னதானம். ஏன்னா 10 பேருக்கு நம்ம என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம். ₹1,00,000 சம்பாதிக்கலாம், கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். ஏதாவது ஒரு அன்னதானம்னு ஏதாவது நம்மளால முடிஞ்சது 500, 1000, 100, 50 அது செலவுனாலே அதுவே பெரிய புண்ணியம். இந்த ரொம்ப சிறப்பான இந்த கிடாவெட்டு பூஜை அந்த அன்னதான விழாவை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு தம்பிகள் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் நம்மளெல்லாம் காக்குகின்ற அந்த நம்ம ஊரில் வீட்டில் அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை சொல்லி என்ன கோவில் என்ன கோயில்னு பக்தி மாரியம்மன். சக்தி பக்தி எல்லாம் ஒன்று தானே. ஒன்று பத்தி கொண்டு பத்தி நம்ம பக்தியா நினைக்கிறது. ஊதுபத்தி சக்தினா அந்த சக்தி நம்மளை உருவாக்குறது. என்னென்ன பேசி சமாளிக்க முடியாது. அதனால அந்த சக்தி மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சிவப்பு சேலையில காட்சி தருவாள் அன்னை மாநில மாநில எடுத்து அவுட்டு போயிடுச்சு. உன் கையில தான் இருக்கு. நாங்க பாடுறது நாடகத்தை பாதியோட நிப்பாட்டுறது. ஏன்னா வாழ்க்கைக்கு வெற்றி உங்க கையில தான். ஆனா அவங்க ஏத்துனாத்தான் நம்ம வாழ்க்கை ஏறும். அவங்க இறங்கிட்டானா நம்ம கொட்டை சுத்தமா இறங்கிடும். சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தில் மீதேறி பவனி வருவா. சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தில் மீது ஏறி பவனி வருவா. சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தில் மீதேறி பவனி வருவாள். வேண்டுவோர்க்கு வேண்டுவார அவள் தருவாள். வேண்டுவோர்க்கு வேண்டுவார அவள் தருவாள். காத்து கருமாறி காத்து அருள்வா. அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள்தர வேணும் சக்தி மாரியம்மா. அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்தர வேணும் சக்தி அம்மா. சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறு பவனி வருவா. ஆபத்தீர துணை வருவா. ஆட்டமாடி வந்திருவாள். ஆட்டமாடி வந்திருவாள் அவள் ஆபத்தீர துணை வருவாள். எங்கே ஒரு சக்தி மாரியம்மா எங்க வாழ்க்கையை நிலையாய் வைப்பாயம்மா. எங்கே ஒரு சக்தி மாரியம்மா வாழ்க்கையை நிலையால் வைப்பாயம்மா. சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறு பவனி வருவா. வேண்டுவர்க்கு வேண்டுவார அவள் தருவோ. வேண்டுவர்க்கு வேண்டுவார அவள் தருவா. வேட்காட்டு கருமாறி காத்து அருள்வா. இது வேட்காட்டு கருமாறி காத்து அருள்வா. அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தர வேணும்
அருள் தர வேணும் அம்மா. சிவப்பு சேலையில காட்சி வருவார், சிங்கத்தின் மீதேறி பவனி வருவார். வேண்டுவோருக்கு வேண்டுவர அவள் தருவார், வேண்டுவோருக்கு வேண்டுவர அவள் தேவார். காட்டு கருமாறி காத்து அருவார். செவ்வாய் எல்லா விழா கோலம், வேண்டி வரும் பக்தருக்கு நல்ல காலம். செவ்வாய் விழா கோலம், வெள்ளி செவ்வாய் எல்லா விழா கோலம், வேண்டு வரும் பக்தருக்கு நல்ல காலம். நல்ல காலம் பிறந்தது பக்தி மாரியம்மா, நல்ல காலம் பிறந்தது சக்தி மாரியம். சகல செல்வத்தை நீயும் தருவாயம். அம்மா அம்மா கருமாரியம்மா, அருள் தர வேணும் சுழியம்மா. அம்மா அம்மா கருமாரியம்மா, அருள் தர வேணும் திருசுழியம்மா. சிவப்பு சேலையில சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவாள். வேண்டுவோர்க்கு வேண்டுவர அவள் தருவாள், வேண்டுவோர்க்கு வேண்டுவர அவள் தருவாள். இது வேட்காட்டு கருமாறி காத்து அருவா, இது வேட்காட்டு கருமாறி காத்து அருவா. அம்மா அம்மா கருமாரி அம்மா, அருதரவே திரிசூடியம்மா. கைதட்டி 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 அப்படி நல்லா கைதட்டி நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க. கால புருஷனை மட்டும் போட்டு முதுகுல சங்கு சங்குன்னு குத்துறியல்ல, நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதா. பிரஷரா? ஆமாண்ணே, பிரஷரா? பிரஷர் இல்ல பிரஷர். மனுஷன் பருத்தே இருந்தான்னா இடுப்ப கிடக்கும், உட்காந்தே இருந்தோம்னா காலு மர மர மரன்னு காலு சூ இருக்கும். இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மர மர மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்ட சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி கல் ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு. அந்த குண்டு எதுக்கு? ஏன்னா பின்னால சுரண்டுனா மூக்குலே அடிக்க ஜாக்கெட்டு தச்சு புருஷன் முள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து 1000ல 32 ஓட்டை இருக்கும். நம்ம 1000 ஓட்டை தானே. அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி இன்னைக்கு திருவிழாவுக்கு பல யோசனை பண்ணியிருப்பாங்க. கல் ஜவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோர் போகணும், நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதெல்லாம் அப்படி. நம்ம ஆண் வர்க்கம் போறதுல 2 கடை தான். அது ஒண்ணு புராந்தி கடை, கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை. எப்படி சொல்றீங்க? ஆமா, கூடிச்சுன்னா தலையை விட்டு ஆட்டி ஆரம்பிச்சு. அதனால நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் ஜாக்கெட் தச்சு அந்த 8 நாளைக்கு அந்த ஒன்று சேர்ந்து இந்த பக்தி மாரியம்மன், சக்தி மாரியம்மன், அந்த பகவதி அம்மன், பத்ரகாளியம்மன் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு கும்மி விட்டாங்களே, அந்த சந்தோஷமே வேற. எப்படி? அப்படிதான் அவராத பாருங்கள், அவா செஞ்சு வராத பாருங்கள். பொம்பளை ஆளு கும்மி ஓட்டையில பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்ல தம்பி, பாடுறது 10 பேர் பாடிட்டு இருப்பாங்க. ஆமா, 10 பேர்ல 8 பேர் நல்லா பாடுவாங்க. ஆமா, அது 2 பேர் இப்படிதான் பாடுவாங்க. நீ பாடுவே அப்படிதான். அவங்க ஆனந்தி பஞ்சாப் கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனா கண்டுக்கிட்டியா? ஒரே அது இங்கே இல்லையா? அவங்க பேசிக்கிடுவாங்க. பாட்டில் சண்டை எடுத்துட்டு போயிடாம பக்கத்து வேற. அப்படி இந்த கைதட்ட சந்தோஷமே வேற. அது நம்மால ஆம்பளையா நுழையாம பாரு. அவங்க போட்ட கட்டி இங்கு கண்ண 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 கண்ணன்னு இருக்க நல்ல சிவத்த பொம்பளையா இருக்கு. அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். இந்த அதாச்சு அண்ணே வந்துட்டால அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவாங்க. அந்த சந்தோஷமே வேற. பஸ்ஸில் வரும் அப்படித்தான். இந்த டிரைவர் பக்கத்தில் நல்லா இளவட்ட பொம்பளையால் போச்சு, டிரைவர் நல்லா சிரிச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க. அப்படி பார்க்க அப்படி இப்படி போ கீழர் போட அந்த தெய்வ பக்தியோட போய் இருந்துக்கிட்டு அந்த நல்ல இளவட்ட பிள்ளையா ஒரு 25-27 வயசுல உட்காந்துச்சுன்னா அவங்க பார்த்து டிரைவர் ரொம்ப மேமுச்சமாக ஓட்டுவாங்க. நல்லா இன்ஜினில் ஏறி உட்காருமா, ஏறி நம்ம கிளடி வயசான ஆளு கிளவிலே உட்காந்து வச்சுக்க. அதை பார்த்தா அப்படியே கடுப்பு அவ்வளோ வரும். எதிர உட்காரு எதிர்மா. ஆமா,
அதில் உட்காந்து அந்த சந்தோஷமே வேற. இந்த பெண்கள்லாம் அது சேர்ந்து அவங்க கும்மி ஓட்ட முடியும், ஆண்கள் கும்மி ஓட்ட அவர் எப்படி அப்படி தன்னா நன்னானே தன்ன நன்னானே தன்ன நன்னானே நன்னானே தன்னனனானே 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 தன்னானே தாவரத பாருங்கள் அவ பாருங்கள் தாவரத பாருங்கடி அவ தந்து வரத பாருங்கடியா. கல் 2 ரவுண்டு போவேன், 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோடு அறுத்துக்கிட்டு மண்டை ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார், ஏன்டா முளைப்பாரி ஓட்டமுன்னு. அப்புறம் நம்ம ஆளுகளை அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து விடிய வர நாடகத்தை ரசிக என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்னகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கல வட்டம் கொத்தமங்கலம் கிழக்கு தெருவில் அருள்வாழ்த்து வரும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய 5ஆம் ஆண்டு முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு நாடக நடைபெறும் காண வருகை பராப வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை இரவு சரியாக 10 மணியில் கோவிலும்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் தலைமை உயர்திரு திருப்பாலைக்குடி காவல் நிலையம் காவல்துறை ஆய்வாளர் அவர் தலைமையிலும் முன்னிலை திரு எஸ் வடிவேல் அவர்கள் கிராம தலைவர் திரு ஜி கருணாகரன் பி அவர்கள் மற்றும் திரு ஜி ராஜகோபாலன் பிஇ அவர்கள் மற்றும் இளைஞ இவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறுபாறை வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குடி ஒரு நடிப்பு சிவேந்தன் அன்புண்ணன் புதுவை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் விருங்கும் இடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடித்து உரையாடி குயில் ஓண்டு குயிடும் கோகிலவாணி எதுகுமணி உரையாடி குயில் ஓண்டு குயிடும் கோகிலவாணி அன்பு சகோதரி புதுகையை சேர்ந்த அனிதா அவர்கள் வருங்கும் இடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்கள் கற்று நாடக உலகில் நிகழ்ந்தானே என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு அப்பா அறந்தாங்கி அருகாமல்ல மேலப்பட்டுவை சேர்ந்து இவரங்க மேடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பொன்னன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் கோவில்பட்டி அருகாமல்ல மருங்காபுரியை சேர்ந்த ஜெய் மணிகண்ட பிரபு அவர்கள் இவரங்க வரையிலே ஹார்மோனிய பின்பாட்டை இசைப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்மள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர் அந்த வானத்து போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு, வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே. கொண்டு பணத்தை போல மனம் படைத்த மன்னவனே. லீடு வேணா மாத்தி பார்க்கிறேனே, வாய்ஸை சேஞ்ச் பண்ணுனே, அப்படியே நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பாக சித்த
அன்பனார்கள் சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பொன்னன் சென்ற இடமெல்லாம் வெற்றி சூடி வரும் திருவண்ணாமலையை சென்ற டிஎம் பாரதி அவர்கள் வருங்கமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த அன்பனுக்கு சார்ந்த நன்றியை செய்து கொண்டு தாயும் நினைவாய் விளங்கக்கூடியது ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கே சப்ளை அன்பொன்னன் புதுவையை சேர்ந்த ஏகே அருளவர்கள் விருகமலையிலே ஆல்ரவுண்ட் முகர்சிங் செய்ப்பார்கள்.
முகர் சிங் வாசிக்கணும். முகர் சிங் ரொம்ப சிறப்பாக சித்த கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து என்ன முகர் சிங்னா ஒன்று ரெக்கார்டிங் தேட்டரில் பார்க்கலாம், இல்லைன்னா பெரிய பெரிய எல்லாம் பார்க்கலாம். இது என்ன ஐட்டம்? இன்னும் 2 ஐட்டம் இருக்கு. இன்னும் 2 இருக்கா? என்னென்ன இருக்கு அண்ணே? எடுனே ரொம்ப சிறப்பாக காத்து சும்மா இருக்கு சொல்லு. இன்னும் 2 இருக்காம இன்னும் 2 ஐட்டம் அதை எடு முதல்ல. நம்முடைய நாடகம் என்ன? இது பெரிய சங்கா. அடுத்த இன்னொரு சின்ன சங்கடுன்னு எல்லா ஐட்டமே வச்சிருக்கியா? சின்ன சங்கு முத ஊதுனது பெரிய சங்கு. அண்ணே நடுத்தரமா சங்கு இருக்கா? இருக்கு இருக்கா. அந்த சங்க கேட்டியா? இப்ப அண்ணன் சங்க கேக்குறியா? अरे बोलना राजा बोला राजा बोलना राजा बोला राजा अपने बात करो पागलया நீங்க நாராஜட்டா மட்டைக்கு வாசிக்கிறீங்க. நாடா ஆரம்பிச்சிருந்து சங்கா ஊதிக்கிறீங்க. அப்பா ரொம்ப சிறப்பா உண்மையிலே அண்ணே ஆடு ஒன்று கொஞ்சம் ஜோரா கைதட்ட. ஏன்னா உண்மையிலே ரொம்ப சிறப்பா இசைக்கக்கூடியவர் முகர் சிங். ஒன்று பெரிய கச்சேரியில் ரெக்கார்டிங் தட்டில் பார்க்கலாம். அந்த இது இருக்கு, அந்த முகர் சிங் லேசா விசாரிச்சுன்னா போய் நாக்கை வெட்டி போடும். அது கொண்டு உண்மையிலே நான் அவர்கிட்ட போய் வாங்கி பழகம்னு வீட்டுக்கு கொண்டு போனேன். எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க நீங்க வாசிக்க வேணா நக்க முடியாதுன்னு. நான் சமையல் வேலை பார்க்குறேன். நான் திடீர்னு நாக்கை வெட்டி போடுவேன். வாங்கிட்டு போனேன் பாருங்க. இந்த லேசா போச்சுன்னா போச்சுட்டேன். நாக்கை தனியாக எடுத்து போடுறோம். ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்து வேணும் வேணாம் எனக்கு நாக்கு வேணும். ஐயா நான் நாக்கு போடலடா, நாக்கு போடுறாங்க. ரொம்ப ஒரு போடுவான். ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பன் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிந்து கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடியதாலும் சக்தி அவர்கள் பெருமனதை தாளம் செய்ப்பார். இசை சக்கரத்துக்கு சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பு இந்த வட்டையிலே இது மாதிரி கொட்டையில மற்றும் நாடகத்திற்கு சிறந்த மலை சீன் அமைப்பு பெரியநாயகி அம்மன் சீன்ஸ் உரிமை என்கையார் புதுக்கோட்டை நம்ம சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்புள்ளவரை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தமிழகத்திலே எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கோம். இன்னைக்கு மாதிரி ஒரு நாடக கொட்டாய் இந்த மேலே இந்த நாட்டிலே பார்க்க முடியாதுடா. உள்ள 2 பேர் தான் உட்காரலாம். அம்பட்டு பாலக்கட்டையில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. பாவம் விடியறதா எப்படித்தான் உட்காந்து பவுர் போடுறதுன்னே தெரியல. எல்லாமே உண்மையிலே நம்ம ஊர்ல எல்லாமே நல்லா சிறப்பாக அமைச்சிருக்கீங்க. அடுத்த வருஷமாவது இந்த நாடகம் மேற போடுறது கொஞ்சம் சரி செஞ்சு செய்யுங்க அன்பு சொந்தங்களே. கலையரங்கமாக போட்டாலும் இல்லை மட்டமாக இல்லைன்னா கொள்ளக்காடுகளை வச்சாலும் பரவாயில்ல. அது இதுக்குள்ளே 3 பேர் வேலிக்கருவையில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு.
அதை மட்டும் தயவு செய்து சரி. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம உட்காந்து தொழில் பண்ணுறாள். தயவு செய்து அது ஒரு குறை, மற்றதெல்லாம் எந்த குறையும் இல்லை. சாப்பாடு மற்றது எல்லாம் எல்லாமே ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. தம்பி அண்ணே இதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. நீ இவ்வளவு தூரம் சொல்றிய, எந்த மேடையிலாச்சும் பாத்ரூம் இருக்கா? இல்ல, நம்ம மேடையில் இருக்கு பாத்ரூம். இருக்கு இருக்கு. ஆமா, அண்ணன் வந்து கொட்டையை போட்டவர்கிட்ட அண்ணன் கொஞ்சம் காத்து பத்தலை அப்படின்னு, கொஞ்சம் ஏசி இது ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு. இருங்க பிறப்பு உங்களுக்காண்டி 3 தட்டியை பிரித்து தர அப்படின்னாரு. 3 தட்டியை பிரிச்சாரு, குப்புன்னு காத்து அடிக்கிறீங்க. ஆமா ஆமா, நீ தான் இந்த ஏசி சொன்னது. ஆமா அண்ணன்ட்ட. இப்போ பாத்ரூம் புண்ணால இருக்கு இருக்கு. ஆமா, புண்ணால வெறும் கொள்ளக்காடு தானே அட்டாச் பாத்ரூம். அது பெரிய 5 ஏக்கர் அட்டாச்சில் இருக்கு. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. உண்மையிலே சாப்பாடு எப்படி தம்பி? உபசரிப்பு. மட்டனுக்கு மட்டனு, ரத்த கூட்டு, மாங்காய் கூட்டு, அந்த உபசரிப்பு என்ன உண்மையிலே நான் என்ன சொல்றேன், சாப்பாடு உண்மையுமே வந்து நம்ம அண்ணா வந்து அப்புறம் வந்தா. ஆமா, அந்த தாய்மை உள்ளத்தோட யாருக்கு என்ன வேணும் அந்த அண்ணா பார்த்து பார்த்து செஞ்சாங்க. நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்க தம்பி. நல்லா சொல்லுங்க. கோவில் திருவிழா நடத்துற காட்டிலையும் கும்பாபிஷேகம் நடத்துற காட்டிலையும் 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு போடுறது அவ்வளவு பெரிய புண்ணியம். ஏன்னா நாடக கலைஞர்கள் தான் ஜாதி மதம் பார்க்காம ஒற்றுமை. இந்த நாடக கலைஞர் வந்துட்டு போனாலும் அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நீங்க இந்த பவுடர் பூசிருக்கீங்களா மூஞ்சில? ஆமா, அது பேர் என்ன? இது பேர் பவுடர் பேன் கேக்கு. ஹரிதாரம்டா. ஹரிதாரம் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அதை தானே கேட்கிறேன். ஹரிதாரம் என்ன? ஹரிதாரம் மகாவிஷ்ணுக்கு சமம். நம்ம என்ன சொன்னாலும் பழிக்கும். அதனாலதான் நம்ம நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்னு பாடுறோம். உண்மை. மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா நடத்துற காட்டிலையும் ஒரு கும்பாபிஷேகம் நடத்துற காட்டிலையும் 10 நாடக நடிகர்கள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். அதான் உண்மை. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? காரணம் என்ன? என்ன காரணம்னு? 10 நாடக நடிகர்கள் சாப்பிட போறது ஒண்ணுதான், 10 பரதேசி சாப்பிட போறது ஒண்ணுதான். சோறு போட சொல்லியா வேணாம் குறியா? தப்பா சொல்லையா? பரம்னா என்ன? பரம்னா உலகம். தேசனா என்ன? சுத்துறது. டெய்லி ஒரு ஊர் சுத்துறமா இல்லையா? தம்பி போன் நம்பர் வாங்கிய. இத்தனை நாளா எங்கடா இருந்த? நீ தான்டா டிரைவர். வேலூர் ஜெயில் தான். உண்மையிலே நீங்க சொல்றதே உண்மை. ஏன்னா 10 நாடக கலைஞர்கள் சாப்பாடு ஓடுறது என்ன, அவங்களுக்கும் பரதேசிக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். என்னது? நம்ம ஊருக்கு ஊரு வேன் எடுத்து போய் சாப்பிடுறோம், அவங்க வீட்டுக்கு வீடு தட்டை எடுத்துட்டு போய் சாப்பிடுறாங்க. அவ்வளவுதான். இதே உண்மையிலே எங்க சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களை சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்திர விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரகமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி யார் யார் யாரு பேரொழி யார்பா? அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ் யாரு? புதுகை ராணி அவர்கள் விரகமடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மா கோயில் ஆடி மத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனை மானே மா கோயில அடி நானே ஆ கோயில அட கஞ்சமாடு கம்போலத்தா கஞ்சமாடு அட கம்போலத்தா இருக்கிற ஆடி மாத்த கத்தடி ஆடி கொஞ்சம் தெத்தனை ஆனே மா கோயில அடி நானே ஆ கோயில அடி மானே மா கோயில அடி நானே ஆ கோயில. சும்மா ஓடிக்கிட்டு அல்ல எம்புடோ பாட்டு இருக்கு. ஆடி மாசம் கீடி மாசம் எப்படி பாட்டு வேற பாட்டு பாடுங்க. இப்ப பாட்டு என்ன குறைச்சது? ஆடி மாசம் கீடி மாசம் அடுத்த மாசம் தான் ஆடி மாசம். வேற நல்ல பாட்டா பாடுங்க. இப்ப என்ன மாசம் நடக்குது? இப்ப புரட்டாசி ஆடி மாசம் தம்பி என்ன ஆடி மாசம் அடுத்த மாசம் தான் வரப்போகுது. இப்பவே இந்த பாட்டை ஏன் பாடுறா? அதானே தம்பி இந்த மேலோடு. சரி இந்த பாட்டை விட்டுரு சரியா? ஆனி மாசம் கத்தடிக்க வாடி கொண்ட தெத்தனை ஆனே மா கோயில. பாட்டே படிக்க வேணாம். அப்பா உனக்கு வேணாம் எனக்கு வேணாப்பா இருப்பா. 12 மாசம் கத்தடிக்க வாடி கொண்ட தெத்தனை ஆனே மா கோயில. நான் சொன்னது தவறுதான். பாட்டு படிக்க வேணா, நான் சொல்லவே வேணாம். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புகளை சார்ந்த நன்றியை கேட்டுக்கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திரையத்துறை சேர்ந்து கார்த்திக் ராஜா பபுன்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி நன்றி கலந்து வணக்கம் வணக்கம். மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திற்கு ஒளிவெளி
அமைப்பு சிந்து ஆடியோஸ் சீனாங்குடி போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா நம்ம சிறப்பான முறையில் ஒளிபரிக்க வந்திருக்கும் சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் நம்ம சிறப்பான முறையில் ஒளிபரிக்கும் சிந்து ஒளிபெருக்கி 10 கோடி பொதுமக்கள் பிறந்தலாக வருகை இப்படிக்கு திரு கே கண்ணன் பிஇ உதவி பொறியாளர் கோவில் நிர்வாக தலைவர் திரு எம் சுரேஷ் எம்எஸ்சி எம்பில் பிஇடி கோவில் நிர்வாக செயலாளர் திரு கே ஆர்மவம் கோவில் பூசாரி பொதுமக்கள் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றம் கபாடி குழு கொத்தமங்கலம் கிழக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வரும் நாடக ரசிகர் அன்புடன் நாடக அமைப்பாளர் ஏஎன் மகாலிங்கம் சானாவையில் அன்புடன் அவர்கள் அந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 70,000 கூடனா 1,00,000 எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க மாளிகை அண்ணனை. நாடகம் மட்டுமல்ல ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் ராவணி ஆட்டம் ஐயப்பன் கோயிலுக்கு ஆட்ட நிகழ்ச்சி முருகன் கோயில் பஜனை ஓம் சக்தி பஜனை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு ரெண்டு கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் அன்பு சொந்தங்களை நம்ம ஏரியா நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடியவங்க நம்ம ஆண்வர்க்கமே எந்திரிச்சு போக மாட்டாங்க போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனா எதுவும் கட்டிங் இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலே பெண்கள் ஒற்றுமைனா நம்ம தமிழ்நாடு தான் பெண்கள் தான் வளர்த்த ஆத்தாக்க காலை ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான் ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான் பைப்புல தண்ணி குடிக்க லேசா குடம் மட்டும் இடிச்சுட்டு இந்த ஊர் பிரசிடண்ட நீ தாண்டி வச்சிருக்க கிளர் கூட காரைக்குடியில் ஏறி போன பைக்கில் திடுன்னு போனேன் மண்டை உள்ள வர பேசுங்க ஆம்பளை எல்லாம் சண்டை வந்தா நோத்தனமா வெற்றேன் உத்திரம்னு அன்னைக்கே வேலையை முடிச்சிருவேன். அப்படி எதுவும் நான் வளர்த்த ஆத்தாக்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்ன வச்சுக்கோங்க தங்கராஜ் கொண்டாட்டி சுப்பிரமணி வச்சிருக்கோம் நைட்டுக்கு சொன்னோம்னு வச்சுங்க விடியும்னே சிங்கப்பூர் சீனா துபாய் போயிடும். நம்ம இருக்கோம்ல அப்படி இல்லை பொறுமையின் பொக்கிஷம். எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த விஷயமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டா. ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங் கூட போச்சுன்னா குமார் கொண்டாட்டியை நான் தாண்டா வச்சிருக்கோம்னு இவன் தான் வாய் விட்டு மாட்டிக்கிறேன். நம்ம ஆண்வருக்கு ஆமா மருதமணி பயிலடா கொடுறோம்மா அப்பானும் கிப்பானும் 4 பேர் சேர்ந்து சப்பானு விடா. ஆமா அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவேன். நான் தாத்தாக்கெல்லாம் தூங்காம இந்த கறி சாப்பாடு அமுக்குத்தான் செய்யும். லேடிஸ் வந்தாத்தான் கலகலன்னு இருக்கும். இல்லைன்னா அப்படியே சுறுசுறுன்னு இருக்கும். தயவு செய்து உங்களெல்லாம் கும்பிட்டு கேட்குறேன். பைக்கில் போகல ரொம்ப பார்த்து கவனமாக போங்க. அன்பு சொந்தங்களே அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா நம்ம சரியாகத்தான் போவோம். எவனாவது கவட்டுக்குள்ளே உண்டாது விட்டுருவேன். தயவு செய்து பைக்கில் போகல கவனமாக போங்க. குடிக்காதீங்க. சரக்குத்தான் பல வாழ்க்கையே கெடுக்கிறது. பிராந்தி அதிகமாக போட்டோம்னா கம்பு கிளம்பாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் கிளம்பாம மாடு அத்துக்கிட்டு போயிருச்சுன்னா அப்புறம் மாடு சரியில்லைன்னு சொல்லி. ஏன் தம்பி ஐயா கம்புனா என்ன தம்பி? ஐயா கம்புனா தெம்பு. அப்ப தெம்புனா ஐயா ஐயா தெம்புக்கு தான் கம்பு சாப்பிட்ற தெரியுமா? கம்பு கேள்விப்பட்டீங்களா? ஆமா அதுதான் தெம்புனாலே அது இப்ப சாப்பிட்ற எல்லாமே கெடுதல் தான். சரி இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நமக்கு எல்லாமே இது. ஆனா காணாம் ஜாமானே எங்கட கிடக்குன்னு தெரியல. எதா இருந்தாலும் தயவு செய்து பைக்கில் போயெல்லாம் உனக்கு கும்பிட்டு கேட்குறேன். அண்ணன் தங்கச்சி இல்லை அந்த பொம்பளை ஆளுகள்லாம் பைக்கில் போகிறது பிளேட்டில் போகிற மாதிரி தெரியும். திட்டுன்னு அன்னைக்கெல்லாம் பொம்பளை கொண்டாந்து இதுக்குள்ளே விட தெரிஞ்சா எதுக்குள்ள நானாக கொண்டாக்கல. அதே மாதிரி குழந்தை ஒட்டியே வச்சுக்கலாம். பார்த்து ரொம்ப கவனமாக பார்த்து பத்திரமா மாற்றிக்கங்க. நம்ம சரியாகத்தான் இருப்போம். அப்போ நேரம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க என்பதை தெரிவித்து கொண்டு குடிதான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. புராந்தி கடையை 717 கடையை போட்டோம் கூடாங்க. இப்போ எல்லா கடையும் திறந்துதான் இருக்கு. புராந்தி வாடை எல்லாருமே அடிக்கத்தான் செய்யுது. அதில் வீட்டில் 15 ஓட்டு எங்கிட்டு தான் வச்சிருக்கான்னு தெரியும். இந்த சரக்கு தான் வாழ்க்கையை கெடுக்கிறது. ஏன்னா ரத்தம் இருக்கிற வரை நம்ம வந்து துடிக்கலாம். களை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அவன் எல்லாம் எதுக்கு ஆவானான்னு. ஆள் சோர்ந்தவனா தண்ணியில் ரொம்ப சாப்பிட்டோம்னா கல்லீரல் இதாயிரும். அதோட லிவர் காலையில் வீங்கி அதோட ஆள் அவுட் ஆயிடுவோம். செரிமான பிரச்சனை வந்துடும். அப்புறம் வயிறு ஊத ஆரம்பிச்சிடும். ஏன்னா சரக்கு தான் இந்த வாழ்க்கையை கெடுக்கிறது. அதே மாதிரி வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் குழந்தையெல்லாம் இருந்தால் ரொம்ப பத்திரமா பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். நிறைய ஆள் தவமாக இருக்காங்க. குழந்தை எல்லாமே 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை எல்லாமே
குழந்தைய ஒட்டிலாம் வேணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஆள் குழந்தை வச்சுட்டு குழந்தைய பார்த்துக்கிறதே இல்லை. 15 வருஷமா அவன் இருக்கேன் தம்பி. என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்கிட நன்றாக பாடி பாடிரா சத்தியே மாவாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே நான் பூத்தே தூங்குற ஆளுங்க முதல்ல எழுப்பிடுங்கப்பா. நாடாமே தூங்கி போயிரும் போல. இந்த பொம்பளை ஆளுங்க அப்படியே மொத்தமா ஆட்டுக்குட்டி அடைய போட்ட மாதிரி படுத்து கிடக்கையா. நல்ல சாப்பிட்ட சாப்பாடு அண்ணே மணி பயனரா கொடூரமா அந்த தயவு செய்து இந்த தூங்குற ஆளை எழுப்பிடுங்க. நான் வளர்த்த ஆத்தா கொஞ்ச நேரம் பப்புன்னு மோரை பார்த்துட்டா படுங்க. ஆளு ஒல்லியா இருக்கானா குண்டா இருக்கான்னு பார்த்துட்டா பாருங்க. பாடிரா சத்தியே அவாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே நான் புத்த சோலையிலே பாடிரா சத்தியே அவாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே நான் புத்த சோலையிலே முன்னால நாங்கட்டு போனேனடி தன்னால வருவேனி பின்னாலடி முன்னால நாங்கட்டு போனேனடி தன்னால வருவேனி பின்னாலடி தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது ஆடிரா சத்தியே அவாரே சுத்தியே பார்த்து பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே நாம் என்பத்த என் மாதிரி கொழுந்து கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவார கொஞ்சம் கொள்ளாது பாடிரா சத்தியே நாவாரே சுத்தியே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகாராணி நீ வந்து வச்சு கடி தாலி ஒன்று செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டி குழுங்குற எனக்காக ஆத்து கிடக்குற உனக்காக ஊத்து குழுங்குற உனக்காக காத்து கிடக்குற உனக்காக சத்தியே அவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நம் புத்த சோலையிலே மறை கொடுந்தே ஒரு கொஞ்சம் கறி விருந்து கொஞ்சம் கொள்ள நீ பாடிரா சத்தியே நவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நம் புத்த சோலை இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஜாலியா இருக்காராமா அவரு. இவ்வளவு ஜாலியா இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. மாமா எப்படி இருக்க? இருக்கேன் 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 இருக்கேன். என்ன கொட்டாய பிரிக்கவா?
வேணாமா என்னமோ எடுன்றாப்புல என்னன்னு தெரியல. என்ன மாமா? ஓ என்ன மாமா? நான் நல்ல விசாரி மாமா. ஓ எப்படி இருக்கீங்க? இருக்கேன், ஏதோ இருக்கேன். என்ன இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? சூசர் மட்டும் தான் இருக்கு இப்போ. அப்படி சொல்லாதீங்க. ஆனா உங்களை கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப ஜாலியா இருக்கலாம். எப்படி சொல்ற? எங்க வேணா நடந்தே கூட்டிட்டு போயிருவீங்க எங்களெல்லாம். அதுவும் கோவம் வந்துச்சுன்னா நடந்தே கிளம்பிடுறீங்க ஏதாவது ஒண்ணுன்னா. அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் நடக்க முடியாதுப்பா உங்க அளவுக்கு எல்லாம். என்னால சொல்றலையா? ஏன் நான் தலையில கூட ஏறி உட்காந்துக்கவா? உட்காந்து நடக்க மாட்டாரு, வீட்டு தாங்க முடியாம உட்காந்துருவாரு. பாரதினே நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்கடு? அப்படியே சாஞ்சிராத, தட்டியோட என் மடியில தான் வந்து விழுங்க பாத்துக்க. சாஞ்சிராத சரியா? அவர் சித்தர், பெண்களே பார்க்க மாட்டாப்ல. ஆமா இப்ப பாரு கொஞ்ச நேரத்துல குடுத்து வாங்குவாப்ல. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அவரு எந்த பெண்களையும் ஒய்ஃப கூட நிமிந்து பார்க்க மாட்டாப்ல. என்ன பாருங்களே, அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். அது திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்காரு. திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுத்திட்டு வராப்ல. அங்க யாரையும் வச்சிருக்கீங்களா? அங்க யாரையும் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். வம்புக்கு இழுக்கிறீங்க, படம் எடுத்துறான் அப்புறம் பாத்துக்கோங்க. ஏ ஆத்தா ஆத்தரமா வரியா, ஏ ஆத்தா ஆத்தரமா வரியா,
ஐயோ அதா ஐயோ மாமா உங்ககிட்ட முன்னாடி திரும்பி எப்படியா பின்னாடி வைக்கிறியா அப்படியே திருமணத்தை ஐயோ மறுபடியும் கொஞ்ச நாளாவே மறந்துட்டு எதை எங்க வைக்கணும் தெரியாம வச்சுக்கிட்டு பார்த்து செய்ய. அட இப்படிதான் தூக்கம் வரிச்சுல எங்கிட்டா கொண்டு போய் இன்னைக்காவது பரவாயில்ல இந்த பக்கத்து திரும்பி வச்சு ஏப்பா மைக்கப்படுத்த பேச என்னப்பா ஏன் இப்படி புலம்புற? ஆமா இன்னைக்காவது இப்படி ஐயோ 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 அந்த சங்கு எடுத்து கொடுங்கப்பா அவர் ஊதிக்கிட்டாதான் இருக்கட்டும் திட்டி குமிக்கிறாரு என்ன இப்படி திருமணம் வைக்கிறாரு இப்ப எப்படி வச்சிருக்கேன் தீர்மானம் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பெட்டிக்கார் வாயில வச்சுட்டேன் தீர்மானத்தை அந்த ஆளு விடியறையும் போலயே எந்திரிக்கவே இல்லை ஒண்ணுக்கு இருக்க கூட தீர்மானத்தை எப்ப வைப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காப்ல அவனுக்கு முன்ன பின்ன அந்த பழக்கம் அவ்வளவு இருக்கு உங்களுக்கு இருக்கோ சாலையா பேசுறீங்க அவரை கூட்டி கூட அந்த தம்பிட்ட விட்டா தம்பி என்ன பண்ண போற அவர் ஏங்க சித்தர் என்ன வாய் திறக்காம இருக்கீங்க அந்த பக்கம் துப்பிட்டு பேச வேண்டியதானே ஆமா என்னை விட அவர் தானே பயங்கரமா ஆடுறாப்ல பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நாளான கண்ணி பொண்ணு நானும் வராத ரோஜா கண்ணு இடையில புடி புடின்னு போய்க்கிருக்கு ஓ இதுதான் மியூசிக்கா நல்லா இருக்கே நானும் வெயிட்டா கம்மியான கொடுக்குறேன் அந்த பக்கத்தே திரும்பி தள்ள போட்டா என்ன அர்த்தம் பாருங்க நானும் ஒரு வருஷமா பின்னாடியே நாய் மாதிரி திரியுறேன் என்ன நக்குறதுக்கான்னு தெரியலையான்னு கேக்குறியா வேற எதுக்குன்னு கேக்குறியா அவரை நான் ஒரு வருஷமா லவ் பண்றதும் அவர் என்னை நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறதும் இரு உன்னை 1 கிலோமீட்டர்ல நடக்க விடுறேன் போகுயிலே எத்தனை நேரம் காத்திருந்தேன் போகுயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் ஆத்தாடி என்ன சொல்றது கேட்க மாட்டேங்குது நம்மளை மீறி அது தாவுது
ஐயோ கயிறு எடுத்து கட்டிக்கோ. சரி சரி கோவப்படாத கையா நீட்டி கணவனோட பேரெழுதி நீ எல்லாம் ஆடுற அன்னைக்கு ஆடிச்சு பொறுப்பு என்ன இப்போ அதே அப்பா எப்படின்னு ரைட்ல விடு லெஃப்ட்ல விடு. உங்க அண்ணா ஆட்டக்காரமா பாடு